ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய டிஷர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த டிஷர்ட்டுடைய கை, அதுக்கப்புறம் காலர் பகுதிகளை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம காலர் பகுதி, அதுக்கப்புறம் கைப்பகுதியில் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து தைச்சிருப்பாங்க. அந்த மடிச்சிருக்கக்கூடிய போர்ஷனில் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கும். அந்த 2 சைட்லேயும் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடச்சிருங்க. அடுத்தது பாட்டமுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மொத்தம் 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாடா எடுத்துக்கோங்க. அந்த நாடாவை இந்த ஓப்பனை யூஸ் பண்ணி அழகாக நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பின்னில் வந்து இந்த நாடாவை வந்து நம்ம எப்போவுமே கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணி இந்த நாடாவை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு எண்டில் வந்து இந்த நாடாவை இன்சர்ட் பண்ணி மறு எண்டில் வந்து எடுத்துடலாம். டேரெக்டாக ஆப்போசிட் சைடில் 2 ஓப்பன் இருக்கும். அந்த 2 ஓப்பன்லேயுமே ஃபுல்லாகவே அப்படியே கோர்த்து எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம எந்த இடத்துல கோத்தமோ அதே இடத்துல இன்னொரு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனில் தான் நாடாவை வெளியே எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாடாவை இன்சர்ட் பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக குட்டி குட்டி பில்லோஸ்லாம் போட்டு பில்லோ கவராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நாடாவை வந்து டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக வந்து சுருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து சுருக்கிட்டு நீங்கள் நாட் போட்டுட்டு அந்த நாடாவை உள்ளே தள்ளி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி பில்லோஸ்க்கெல்லாம் கவராக வந்து குழந்தைங்களுடைய டிஷர்ட்ஸை வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பிங் பேக்குடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னர்லேயும் வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு சென்டராக இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம பாட்டமில் கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பாட்டம் போர்ஷனை ஃபுல்லாக வந்து தச்சு விட்டுருங்க. அடுத்தது எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவீங்களா, அந்த போர்ஷனை நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. லக்ஷ்மி, விஸ்வா, அன்னபூரணி, மணிகண்டன், கனகவல்லி, சோலை ஆனந்தன், மங்கை, ஜோசப், வைஷ்ணவி, அனிதா, மதன், பத்மா, ஆர்கே செல்வி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விடுறதுக்கு நான் வந்து ஒரு அட்டை, அதாவது இன்விடேஷன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பழைய இன்விடேஷனை வந்து மடித்து உள்ளே வச்சு விட்டுருங்க. வில்க்ரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வில்க்ரோவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது 3 இடத்துலையும் இல்லை ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரியும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூல் யூஸ் பண்ணி இதையுமே தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் பேக்கில் அழகாக உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி இன்விடேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளையாரெலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பிள்ளையாரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த டாலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மணிகள் எடுத்திருக்கேன். அந்த மணிகள் கூடவே ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிள்ளையாருடைய ஒரு சைடை வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதாவது அந்த டாலருடைய ஒரு சைடில் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க மணிகளை அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாங்க. ஒரே கலராகவும் கோர்த்து எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸாகவும் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த லேஸுடைய மறுமுனையில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கீழே அழகாக இந்த லேஸை வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கீ செயின் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில்
வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய இன்விடேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ இமேஜை வச்சு நம்ம சூப்பராக வந்து அழகான ஒரு கீ செயின் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்விடேஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவுலாம் சலிக்கும் பொழுது நம்ம என்ன தான் சலித்தாலும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீழே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் காற்றுல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேஷனை யூஸ் பண்ணி நம்ம கீழே சிந்தாமல் மாவை சலிச்சுக்கலாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸை அந்த சல்லடையில் அப்படியே வந்து கவுத்து போட்டுக்கோங்க. கவுத்து போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து மாவு வந்து சலிச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் மாவு கூட உங்களுக்கு கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மாவு சலிச்சு முடிக்கிற வரலாம் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக கீழே சிந்தாமல் கொட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தவிடு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எவ்வளோ மாவாக இருந்தாலும் கீழே சிந்தாமல் சூப்பராக வந்து சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழவும் சிந்தலை காற்றுலையும் வந்து பார்த்திங்கன்னா பறக்கவே பறக்காது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு சலிக்கணுன்னா கீழே சிந்தாமல் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சலிச்சு எடுத்தோம் இல்லைங்களா கோதுமை தவிடு, இந்த கோதுமை தவிடை எப்படி வந்து அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை தவிடை நீங்கள் சூப்பராக வந்து உங்களுடைய வலிகளெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் இந்த கோதுமை தவிடை நீங்கள் கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை தவிடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகணும். அது வரைக்கும் இந்த கோதுமை தவிடை நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கோதுமை தவிடு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு அரைச்சி கொண்டு வந்ததும் அந்த கோதுமை மாவை சலிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திப்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா வேஸ்ட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க. வறுத்தி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வறுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கர்ச்சிஃப்லேயோ இல்லை வந்து காட்டன் கிளாத்லேயோ மாற்றி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து கை வச்சு தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் அந்த கோதுமை தவிடு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஒரு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காட்டன் கர்ச்சிஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கர்ச்சிஃபில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கோதுமை தவிட்டை வந்து கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி ரப்பர் பேண்ட் இல்லைன்னா கையிலேயே கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக மூட்டை மாதிரி கட்டிட்டு கையிலே பிடிச்சிக்கோங்க. அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒரு கயிறோ ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கையில் வந்து பொறுக்கிற அளவு இருக்கணும் சூடு உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு காலில் தலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கால் வலியாலும் தலைவலியாலும் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர் காம்புகள்லாம் கூட வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தலையில் நீர் கோர்த்துருந்தால் அந்த மாதிரி வலி வந்து ஏற்படுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை தவிட்டை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ தலையில் அந்த இடத்துலலாம் ஒத்தனம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தலையில் பிரித்து விட்டு அந்த முடியோடைய வேர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர் காம்புகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கும் இல்லைங்களா, அந்த இடங்கள்லையும் அந்த கழுத்து நரம்புகள்லையும் நீங்கள் இந்த ஒத்தனத்தை கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்பவே அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்திருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி தலையில் வந்து நீர் கோர்த்துக்கும், பயங்கரமாக தலைவலியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த வேர்வை தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிங்கன்னா வலிலாம் பறந்து போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல்
சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.